வழிபாட்டு நெறியில் நிற்பவர்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது ஒழுக்கம். அதுதான் எல்லா அறங்களுக்கும் அடிப்படை. அது கெட்டு போச்சுன்னா வேற எந்த சாதனையை செய்தாலும் அதன் பயனை உலகியல் விஷயங்கள்லேயே முழுமையாக அடைய முடியாதுன்னா அருளியலில் எப்படி அடைய முடியும்? வாய்ப்பே இல்லை. அடியார்கள் சுற்றுச்சூழல் காரணமாகவோ அல்லது வினைப்பயன் காரணமாகவோ ஒருவேளை வழி தவறி போனாலும் குருநாதர் வாயிலாக சிவநாமத்தை உபதேசமாக கேட்ட உடனேயே தான் செய்யும் எல்லா தவறுகளுக்கும் மனம் வருந்தி திருந்தி நல்வழிப்பட்டு வரணும். இதை பலகாலம் திருநீலகண்டம்னு சொல்லிக்கிட்டு இருந்த நாயனார் கொஞ்சம் வழி தவறி போன போது அவருடைய மனைவி வாயிலாக எம்மை தீண்டுவீராகில் திருநீலகண்டம்னு சொல்ல கேட்ட மாத்திரத்திலேயே இனி ஒரு பெண்ணை மனதாலும் தீண்டேன்னு உறுதிமொழி எடுத்து அதை கடைசி வரை தன் வாழ்விலும் கடைபிடித்தார் என்பதை சொல்லச் சிவன் திரு ஆணைதன் தூமொழி தோல் நசையை ஒல்லை துறந்து உருமூத்ததன் பின் உமைகோன் அருளால் வெள்ளைப்புரை நுதலாளோடு இளமை வெற்றி இன்பமிக்கான் தில்லை திருநீலகண்ட குயவனாம் செய் தவனேன்னு திருத்தொண்டர் திருவந்தாதியில நம்பியாண்டார் நம்பி அருள் செய்கிறார். ஒழுக்கத்தை உயிரினும் மேலாக கடைபிடிக்கணும். அதனால நாம எதையும் இழக்காததோட இறைவன் அருளால் இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் பணம் பதவி புகழ்னு எல்லா இன்பங்களையும் குறைவர பெற்று அனுபவித்து நிறைவாக மேலான முக்தி இன்பமும் கிடைக்கும் என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறார்.